ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங்க் செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் நான் காட்ட போகிறேன். சின்ன சைஸ் டேங்க்லாம் இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய சிண்டெக்ஸ் டேங்கில் வந்து நாட்டு மீன், அப்புறம் சின்ன சின்ன கலர் மீன், அப்புறம் நம்ம முன்னே வாங்கிட்டு வந்தோம்னா சாருக்கு அதெல்லாம் விட்டு வளர்த்துருக்கோம். அது எவ்வளோ சைஸில் வளர்ந்துருக்கு, அப்புறம் நம்ம வச்சுருக்க நாட்டு மீன் என்னென்ன அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். அந்த டேங்கில் சில பல தாவரங்கள் வைக்கணுங்கிறதுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய சில பல வாட்டர் பிளான்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கொண்டு போய் அதில் விட்டோன்னு இன்னுமே பார்க்க நல்லா டேங்க் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரேம்போ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் காமிச்சு, நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் வீடியோவில் கூட அலிகேட்டரை போட்டு தள்ளியிருப்போம். அது எக்கச்சக்கமான பேர் கமெண்டில் கழுவி ஊற்றிருந்தீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம நாட்டு மீன்கள் வளர்க்குறோம்ல, அந்த தொட்டியையும் அதில் வேறு என்னென்ன மீன்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன். நம்ம ரேம்போ சில பல பொருள் வித்தையெல்லாம் காட்டுவேன், அதை அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போங்க. ஏய், ஜம்ப் பண்ணுறா, ஜம்ப். பார்த்தீங்களா, இந்த கேட்ச். நம்ம ரேம்போ தான் நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து இப்போதைக்கு காவல். இந்த ரேம்போ இங்கேறா இந்த ஜம்ப் ஜம்ப், இங்கே பாரு, ஜம்ப் ஜம்ப். நல்லா ஏன் உயரம் வளர்ந்துட்டால. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மாதம் ஆயிடுச்சு இதோட வயசு. இன்னும் ஒரு வயசு ஆகலை. இன்னும் ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா ஒரு வயசு ஆயிரும். சரி வாங்க போவோம். அப்படியே நம்ம செடியும் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். வாங்க, வா வரேன், வா வா வா. இதுதான் நம்மளோட ஃபிஷ் டேங்க். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு டேங்க் கிடச்சிச்சு. அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு 3-4 நாள் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மீனெல்லாம் விட்டேன். எந்த அளவுக்கு இதில் சர்வைவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நிறையா மீன் நம்ம ஆட் பண்ணணும். இதுலேயுமே எக்கச்சக்கமான மீனெல்லாம் விட்டுருந்தேங்க. வளனை இதெல்லாம் ஒரு நாள் மழை பயங்கரமாக பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக ரொம்பி அப்படியே மீன் பாதி மீன் தவி ஓடி போயிடுச்சு. எல்லாரும் நிறையா மீன் இருந்திருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் இல்லை நம்ம ஐரை இது மாதிரி நிறையா நாட்டு மீன்லாம் கொண்டாந்து விட போகிறோம். அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செட் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே நிறைய ஓட்டையெல்லாம் இருந்துச்சுங்க. நம்ம எம்சியில் வாங்கி அடைச்சிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓஸ் போடுறதுக்கு நிறையாவது மாட்டி வச்சுருப்போம். இப்போ பாருங்கள் நம்ம டேங்கில் என்னென்ன மீன் இருக்குன்னு. அப்படியேவா, வாவ். பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா மாலி தெரியும், சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன மீனாக இருந்தாலும் கலராக பார்க்குறது அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு 6 இது விட்டேன். 2 இது பார்த்தீங்கன்னா மேலே தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்து செத்து போயிடுச்சு. மிச்சம் 4 இது தெரியுது. கிட்டத்தட்ட 2 மாதமாக அந்த மீன்லாம் தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா சாருக்கு தெரியும், 3 பிளாக்கு ஒரு ஒயிட்டு. இது வந்து நம்ம 2 பிளாக், பெரிய பிளாக் மட்டும் நம்ம இடையில வாங்கியாந்து விட்டோம். மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மீன் விடும் போது இருந்த அந்த சார்க்குங்க, அது அப்படியே இருக்குது. அப்புறம் 2 ஜிலேபி, அப்புறம் நிறையா வளனை, உள்ளே பார்த்தீங்கன்னா உழுவை, ஐரை இதெல்லாம் கிடக்கும். இந்த திரிய நம்ம நாட்டு மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் நைட்டு போயிட்டு பிடிச்சாந்து நிறையாவது கொண்டாந்து விட்டோம். அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன். 2 விரா கண்ணு மட்டும் தெரியும், 2 மற்றெல்லாம் தண்ணியில் மழை பெஞ்ச தண்ணியில் தவி ஓடிடுச்சுங்க. உள்ளே நிற்கும். நான் இப்போ இற போடும்போது எல்லாம் மேலே வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வரும்னு. வாங்க பாருங்கள் எப்படி வந்து அடிக்குதுன்னு. பார்த்தீங்களா, எல்லாம் மேலே வந்துடுச்சு. சூப்பராக தெரியுதுல்ல. இந்த இப்போ பாருங்கள் நண்பர்களே, எப்படி மேலே வந்து தின்னுக்கிட்டு இருக்குன்னு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நிறையா மீன் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் தாவரங்கள் கொண்டாந்து வைக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இதில் அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணி விட்ருவோம். இது பார்த்திங்கன்னா வெங்காய தாமரை, சில இடத்துல ஆகாய தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் ஏரி குளங்கள்லாம் நிறையா தெரியும். இது அழகாக ஒவ்வொன்றா அப்படியே ஆட் பண்ணி விட்ருவோம். ஓ, இது விட்டோன்னே அழகாக இருக்குல்ல. இது இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. நல்லா நிறைய இலையெல்லாம் முளைச்சி வந்துச்சு. ஆனால் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்த்திங்க தாமரை இலை, இந்த அந்த கிழங்கோடு இருக்கும். இந்த பார்த்திங்களா, வேர் கூட வச்சுருக்குது. இதை ஊனி வச்சா முளைச்சி வரும். ஆனால் அழுகுது, என்னன்னு தெரில எனக்கு. இதை அப்படியே வச்சுருப்போம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம டேங்க் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா. நல்லா இந்த பிளான்ட்லாம் செட் பண்ணுவோம் நீங்கள் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஒரு வாட்ரு பம்புமே உள்ளே வச்சுருப்பேன். நீங்கள் காட்டுறேன். அது உள்ளே செட் ஆகிருக்கு. இந்த ஒயர், அதோட ஒயர் போகுது. இது எதுக்குன்னா நம்ம இதில் ஒரு சூப்பரான ஃபில்டர் செட் பண்ணோம்னா இன்னுமே தண்ணி கிளியராக இருக்கும். இதுவுமே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி அப்படியே கிறிஸ்டன் கிளியராக மாறிடுது. ஆனால் நார்மலாக இருக்கும்போது அப்படியே கலங்கள் மாதிரி இருக்குது. நம்ம அப்பப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி அப்படியே ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஒன்று செட் பண்ணணும். இதை குட்டி குட்டி மீனாக இருக்கனால அதில் ஓடி போயிடுது. அதனால தான் நான் செட் பண்ணாமல் வச்சுருக்கேன். மழை பெய்யும் போது லைட்டாக தண்ணியை கொஞ்சம் திறந்து விட்டுக்குவேன். இது எதுவுமே நம்ம ஃபில்ட்ரு எதுவுமே ஆட் பண்ணலை. நிறைய மீன் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று செட்டப் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜிலேபி, இந்தாருங்க 2வது ஜிலேபி, 3வது ஜிலேபி. ஓ, ஒரு கெண்டை, அப்புறம் வளனை, வாழைப்பு கெண்டை, இது எல்லாம் இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே விட்டுடுறேன். செத்து போயிடும். ஏன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு, ரொம்ப தூரம் கொண்டு வந்தேன் ட்ராவல் பண்ணி. இது வந்து குறவை குட்டிங்க. குறவை சின்ன சைஸில் இப்படி தான் இருக்கும்.
இது தாங்க உழுவை மீன் பார்த்துக்கோங்க. இது வந்து குறவை குஞ்சு, குறத்தா மீன் சொல்லுவோம்ல, அந்த குறவையோட குஞ்சு. அந்த மீனெல்லாம் விட்டுருவாங்க. இந்த மீன் வந்து வாழைப்பூ கெண்டை, இது வந்து வளன கெண்டை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துங்க. இது செத்து போயிடுச்சு. இப்போ என்னோடய விரால் மீனுக்கு இது இறையா போட்டுருவீங்க. இங்கே பாருங்கள், இது என்ன மீன் தெரியுமா? இதுதான் ஐரை. ஐயோ பிடிக்கவே முடியல. ஃபஸ்ட் இதெல்லாம் உள்ளே விட்டுருவோம். இது வந்து நாட்டு விரால் மீன் குஞ்சுங்க. இது விரால் மீன் குஞ்சு விட்டுருவோம். இப்போ அந்த ஐரையை தான் பிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஒரு உழுவை. இதாங்க ஐரை பார்த்துங்க. சின்ன ஐரை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறவை குஞ்சு, வளனை, வாழைப்பூ கெண்டை, அப்புறம் வந்து கெண்டை, உழுவை, அப்புறம் விராக்கண்ணு குஞ்சு, ஐரை. இப்போ இந்த இதில் சாகிற கண்டிஷனில் இருக்க ஒரு 3 மீன் செத்துருச்சு ஆல்ரெடி. இதை வந்து நான் விரா மீனுக்கு இறையா போட்டுருவேன். கொண்டு வரும்போது அடி வாங்கிருச்சு வளருக்கு. இப்போ இந்த வளனையை பிடிச்சி விட்ருவோமா? தொட்டிக்குள்ள போ வளனை. நண்பர்களே, இப்போ பாருங்கள் நம்ம விட்ட மீனெல்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது. இந்த ஜிலேபி தெரியுது. வளனை இன்னும் கூட நிறையா பிடிச்சி கொண்டாந்து விடலாம் போல இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன் தண்ணி கலங்கலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி இப்போ தான் ரெடி பண்ணேன். இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீனெல்லாம் விடணும். ஃபில்டர்லாம் வச்சுட்டோம்னா நல்லா தண்ணி தெளிவாக வந்துடும். இந்த இடத்துல ஒரு அல்லிக்கொடி பூ, அப்புறம் ஏதாச்சும் பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இன்னுமே பார்க்குறதுக்கு. இப்போ இலை எதுக்கு போட்டிருக்கேன்னா, தண்ணியில் வந்து பாக்டீரியா க்ரியேட் ஆனால் தான் தண்ணி வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதியை வரும். ஏன்னா அது டேப் வாட்டரில் நம்ம வந்து கொஞ்சம் செட் பண்ணணும். இப்போதைக்கு இன்னும் 2 நாள் ஆச்சு தண்ணி பிடிச்சி வச்சு. இப்போ இந்த மீன்லாம் விட்டுருக்கேன். இது ஓரளவுக்கு சர்வே ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சார்க்கு விட போகிறோம். அக்வேரியம் சார்க்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தொட்டியை தண்ணியெல்லாம் தெளிய வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு இதில் மீன் சர்வே ஆகுங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் அதை இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா மீனும் நல்லா தான் இருக்குது. இதுலையுமே நம்ம நிறையா மீனெல்லாம் விட்டுட்டு அதுக்காகவே கல் பொறைக்காந்து வச்சுருக்கேன். இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா கிடக்கும் உருண்டை கல்லாக இருக்குல்ல. இந்த கல்லெல்லாம் ஒரு உள்ளே ஒரு மவுண்டெயின் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, அப்புறம் நிறையா பிளான்ட், அல்லி செடி, அப்புறம் வந்து இன்னும் வாட்டர் பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பார்க்கவே ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கில் நல்லா ரெடி பண்ணிடுவோம். ஏகப்பட்ட மீனெல்லாம் விட்டக்கப்புறம் நம்ம ஒரு ஃபில்டருமே அதுக்கு ரெடி பண்ணிடுவோம். உள்ளே வாட்டர் பம்ப்லாம் வேறு வச்சுருக்கேன். அதுக்காகவே வாங்கியாந்து இதில் இருக்க அந்த விராக்கணு குஞ்சை மட்டும் நம்ம வெளியில் எடுத்து விட்றோம். இல்லாட்டினா வந்து இந்த குட்டி மீனை வளர அது போட்டு தள்ளிடும். இந்த பாருங்கள் விரால் மீன் வந்துட்டு நிற்கிது. இப்போ இதில் ஒரு மண்புழு போடுவோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். வா வரும். இங்கே பாருங்கள் மண்புழு எப்படி வந்து அடிக்குதுன்னு. அந்த விராக்கணு அந்த முறை விடுது பாருங்கள். இந்த வந்து முறை வந்துருச்சு. 2 விராக்கணு மட்டும் இதில் நிற்கிது. அதுக்கு நம்ம எப்போவுமே மண்புழு தான் விடுவோம் பாருங்கள். எல்லா மீனுமே மண்புழு சாப்பிடும். எங்கேயாவது ஜிலேபி தூக்கி தெரியுது. நம்ம ஒயிட் கலர் சார்க்கு ஒன்று தூக்கிட்டு தெரியுது. அப்படியே இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் ஃபஸ்ட்டு மீனை வாங்கி விட்டோம். இப்போ இதில் மீன் இல்லை. இதில் இருக்கிற மீன் வந்து நான் பிடிச்சி வந்து விட்ட மீன் தான். ஜிலேபி ஒரு 4-5 நிற்கிது. அப்புறம் நம்ம அலிகேட்டருக்காரே முழுசாக விழுங்குச்சில்ல அந்த விரால் கண்ணு, நம்ம புல்லட்டு, அதுவும் இங்கே தான் நிற்கிது. இப்போ அதுக்கு இற போட்டோன்னே எப்படி வந்து திங்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி வாங்கும். வரும். இந்த வருது. கிளார் அடிக்கவும் ஒன்றும் தெரில. இங்கே கேட்ட பாருங்கள். இந்த வருது பாருங்கள். இந்த விரால் மீன் தொட்டிகளை தான் இருக்குன்னு நினச்சேன். எங்கிட்ட மழை டெய்லியும் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருந்ததில் எங்கிட்ட தவி ஓடிடுச்சுங்க. இவ்வளோ நாளாக இருந்துச்சு காணும். சரி இதில் இருக்கிற 2 விரால் கண்ணை எடுத்து அதில் விட்ட வேண்டியது தான். இது எல்லாத்துக்கும் மண்புழு போட்டு விடுவோம். நம்ம விரால் மீன் இதெல்லாம் அவ்வளோவா இந்த மேலே போட்டிருக்கோம்ல மீனுக்கு கொடுக்குற ஃபுட்டு அதை அவ்வளோவா சாப்பிடாது. அதனால தான் மண்புழு. அது எப்போவுமே அது மண்புழு தான். அதுவும் நல்லா கழுவிட்டு தான் கொடுப்பேன். இல்லாட்டினா மண்புழுவோட உடம்புல பாக்டீரியா இருக்கும். அதை நம்ம கொடுத்து நம்ம மீனுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்துடும்ல, அதனால தான். ஓகே நண்பர்களே, நம்ம டேங்க் செட்டப் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன மீன் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை வேறு என்னென்ன மீன்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக விடுவோம். இதில் நான் போயிட்டு நைட்டு நிறையா வளனை, கெண்டை, அப்புறம் கெளுத்தி இதெல்லாம் நிறையா இது பிடிச்சாந்து விட போகிறேன். அந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபியெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வேறு மீனை தான் அதில் கொண்டாந்து விட போகிறேன். அதில் வந்து ஆஸ்கர் வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நிறைய ஆஸ்கர் கொண்டாந்து விட்டோம்னா நல்லா பெருசாக வளர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து வந்து இந்த டேங்கில் நம்ம என்னென்ன மீன்லாம் ஆட் பண்ண போகிறோமோ அதை நம்ம லைவாக போயிட்டு நைட்டில் பிடிச்சி கொண்டாந்து விட போகிற ஒரு வீடியோ வரும்.
அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோஸ் எடுப்போம். டாடா பை பை, see you.